இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து ஒரு போலீஸ்காரரோ, ஒரு பொண்ணு பின்னாடி போய் துப்பாக்கி எடுத்துட்டு முடியுமா? எல்லா இடத்துக்கிட்டயும் போய் பாதுகாப்பா இருங்க, பாதுகாப்பா இருங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா? அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது. அது எந்த ஆட்சியிலயும் நடக்க தான் செய்யும். ஆனா, குற்றங்கள் வந்து நடக்கும்போது, தண்டனைகள் கடுமையா இருந்துச்சுன்னா, குற்றங்கள் நடக்கிறது கம்மி பண்ணலாம். ஒருத்தன் வந்து ஒரு பொண்ண கற்பழிச்சு, கெடுத்து கொன்னுட்டான். அவன் வந்து 3 மாசத்துல வெளிய வர்றதுக்கு உண்டான எல்லா வேலையும் இருக்கு. அதுக்கு வாதாடுறதுக்கும் வக்கீலுங்க இருக்காங்க. அத வந்து வெளிய கொண்டு வரதுக்கு அரசியல் சூழ்ச்சிகளும் நடக்கு. இதெல்லாம் இல்லாம, ஒருத்தன் தப்பு செஞ்சான்னா, ஒரு பொண்ண ஒருத்தன் வந்து தவறான முறையில அதாவது கற்பழிக்கிறதோ, அல்லது மோசமான நடத்துறதோ, வேற ஏதாவது இருந்துச்சுன்னா, அவனுக்கு வந்து தண்டனை வந்து தரமான தண்டனை குடுத்தா மட்டும் தான், இந்த பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறது இருக்கும். நீங்க சும்மா போற போக்குல நாங்க பெண்கள் பாதுகாப்பு குடுத்துருவோம்ன்னு சொல்லிட்டு வாயில வட சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பா இருக்கணும். இருந்தே தீரணும். அப்பதான் வந்து தண்டனைகள் வந்து கடுமையா இருக்கணும். அப்பதான் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா கிடைக்கும்.